அப்புறம் எங்கள் டைரக்டர் வீட்டிலேயே உட்காந்துட்டு அந்த உன்னை தேடிங்கிற படத்தில் அஜித் சார் அங்கே மீட் பண்ணேன். என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அங்கே சிட்டிசன் படம் அஜித் படம் வந்து நம்ம ரெட்டு படம் ரொம்ப பாசமாகவும் இருப்பார். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எப்படி இந்த சிங்கம் புலின்னு பேர் வந்துச்சு? இது எங்கள் குலதெய்வம் பேர். ஆனால் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து சசிகுமார்னு வச்சாங்க. தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு பாருங்க எனக்கு கல்யாணகுமார்னு பேர் வச்சாங்க. தட்சிணாமூர்த்தி எங்கள் அப்பா டிஎஸ்பின்னு கூப்பிடுவாங்க. கார்த்திக் சார் டைகர் லயனையும் சேர்த்து டைகான் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. இத்தனை பேரு. இன்னொன்று எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு சார். இந்த படத்தில் அஜித் படத்தை எடுத்திருந்தார், இந்த ரெட்டு எடுத்திருந்தார்ல சார், அவர் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு, அவரை பற்றி எனக்கு என்ன சொல்லும், என்னோட ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி கார் எடுத்து போயிட்டார். இந்த பாசம் இல்லைன்னா வேற எப்படி ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ மாயாண்டி குடும்பத்தார் ஸ்டில்ல போட்டு எல்லாரும் தான் 10 டைரக்டர் இருக்கிற டைரக்டர் அதை காண்கிறார். எனக்கு ஒரு 70,000 80,000 ரூபா பயங்கர ஹிட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த தேட்டர் வாசலில் நின்று நான் பைக்கை போட்டு அந்த பேனரவே பார்த்துட்டே இருக்கேன். என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவேன், ப்ரொடியூசர்லாம் பார்ப்பாங்க, டைரக்டர்லாம் பார்த்துருவாங்க. அப்புறம் என்னை ஆக்ட் பண்ண கூப்பிடுவாங்க. 5,000 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன். அப்படியே என்னங்க சொல்கிறீங்க, 5,000 ரூபாயா? ஒரு 10 நாள் போனோன்னே என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, என்னங்க யாராவது கூப்பிட்டாங்களா? இன்னும் கூப்பிடல, இப்போ தானே பார்த்துருக்காங்க. இன்னொரு 5 நாள் 20 நாள் கழிச்சு என்னங்க கூப்பிட்டாங்களா? 2000 2500 ரூபா வாங்க. 5000 உடனே பார்க்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை நாளா சொல்லி ஃபைனலாக இன்னைக்கு மாட்டிருக்கீங்க கையில். அதனால நிறைய கேள்வி வச்சிருக்கேன். இல்லை நானே வரணுன்னு மிஸ் ஆயிடுச்சு, பிஸியாக இருந்தது. இப்போ உங்களோட நான் வந்து இந்த ஏற்காடில் பார்த்தோம், அதுக்கப்புறம் வேறு ஷூட்டிங்லாம் பார்த்து பேசணுன்னா அந்த சம்பவம் நடந்துருச்சு. ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ இன்டர்நெட்டை திறந்தா நீங்கள் தான் இருக்கீங்க, இன்ஸ்டாவில் இருக்கீங்க, இன்டர்நெட்டில் இருக்கீங்க, எங்கே ஓப்பன் பண்ணாலும் விளம்பிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு கடைசியாக வருவோம், அதுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கேன், அது விலாவரியாக பேசுவோம். எனக்கு முதல்ல நீங்கள் சொல்ல வந்தது வேண்டியது, எனக்கு தெரிய வேண்டியது, எப்படி இந்த சிங்கம் புலின்னு பேர் வந்துச்சு? சிங்கம் புலிங்கிறது வந்து நானாக வச்ச பேர் கிடையாது, இது எங்கள் குலதெய்வம் பேர். அதாவது ஸ்ரீவில்லித்தூர், ராஜபாளையம், அதுக்கப்புறம் சேத்தூர்னு ஒரு ஊர், அங்கே தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது. அதனால எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து சிங்கம்புலின்னு பேர் வச்சாங்க. ஆனால் எங்கள் பாட்டி வந்து எனக்கு வந்து சசிகுமார்னு வச்சாங்க. உனக்கு சசிகுமாரா அப்படின்னு சொல்றது. நான் வந்து எங்கள் சித்தியோட கல்யாணத்தன்னைக்கு பிறந்தேன். எங்கள் அம்மாவோட தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு பிறந்தேன். எனக்கு கல்யாணகுமார்னு பேர் வச்சாங்க. கல்யாணத்தன்னைக்கு சசிகுமார்னு வச்சேன், கல்யாணகுமார்னு வச்சேன். சரி, எங்கள் அம்மா குழந்தையெல்லாம் பிறந்து எங்கள் ஊருக்கு வந்தோடனே அது நான் சசிகுமார் கல்யாணகுமார், ஒரு பேர் சிங்கம்புலி அண்ணாவி சிங்கம்புலின்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இன்சியல் வந்து தட்சிணாமூர்த்தி எங்கள் அப்பா அவர், அதனால் என்னை நிறையா பேர் டிஎஸ்பின்னு கூப்பிடுவாங்க. டி சிங்கம்புலி டிஎஸ்பின்னு கூப்பிடுவாங்க. அப்புறமேல சில பேர் புலின்னு கூப்பிடுவாங்க. இங்கே வரல அப்படின்னு இது வரைக்கும் வந்து இயற்பெயரே வந்து சிங்கம் புலின்னு தெரியாது. நான் நினச்சேன் உங்கள் வீர தீர பராக்கிரமங்கள்லாம் பார்த்து வச்சாங்க, சினிமாவில் வந்த உடனே சிங்கம் புலின்னு வச்சுட்டாங்கன்னு நினச்சேன். இயற்பெயர்னு தெரியாது. நம்ம பெரிய பராக்கிரம பாண்டியன். ஆமாம், அப்படிலாம் இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் டைரக்டர் சுந்தர் சி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சார் அப்புறம் வந்து என்னை வந்து டைகான் அப்படின்னு தான் கூப்பிடுவார். என்ன டைகான்? டைகர் லயனையும் சேர்த்து டைகான் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்போ நிறைய பேர் என்னடா அது டைகான்னு நீ எப்போ பேரை மாற்றினீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லைடா அவர் ரொம்ப கம்பைன் பண்ணி என்னை கூப்பிடுவார். டைகான் ஷார்ட் ரெடியாக போகலாமா
அப்படின்னு தான் இருப்பார். அவரும் எனக்கு ஒரு டைகான்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தாரு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் பேர் சரத்குமார் சாருக்கு அப்படி பிடிக்கும், சிங்கம்புலி. ஆமாம். அதனால் அவர் ஒரு படத்தில் ஜித்தன் ஒரு படம் இருந்தார். அதில் வந்து நம்ம மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார்ல கலாபொன்மணி, அதில் ஜித்தனில் சரத்குமார் சாரோட அவர் போலீஸ் ஆஃபீஸரை அவர் நடிச்சிருப்பார். அப்போ வந்து சரத் சார் வந்து கலாபொன்மணிக்கு சிங்கம்புலின்னு பேர் வச்சு, அவர் என்ன சிங்கம்புலியில் ஒருத்தர் இருக்கார் சுந்தர்சிகார்ட்ட, ரொம்ப நைஸ் பர்சனு, அவர் பேர் சிங்கம்புலி, யூனிக்காக இருக்கட்டும்னு உங்களுக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சிங்கம்புலி எவிடன்ஸ் எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணுங்க அது இது அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சரண் சாரோட படத்தில் ரமேஷ் கண்ணா சாருக்கு சிங்கம்புலின்னு பேர் வச்சுருப்பார். ஒரு டிஷர்ட் வச்சு முன்னாடி சிங்கம் வச்சு பின்னாடி ஒரு புலி வச்சு சிங்கம்புலின்னு சொல்லி தான் அந்த படத்தில் அமர்கலமாக ஏதோ ஒரு படம் அந்த படத்தில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த விஜய் தேவகொண்டா அவர் வந்து ஒரு லைகர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அப்போ விமர்சனத்துல எல்லாம் இப்போ என்ன நீங்கள் லைகர்னு வச்சுருக்கீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு லைகர் இருக்காரு அப்படி விமர்சனத்துல சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னா இப்படி ஒரு விலங்கு பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அது சாமி பேர். இப்போ என்னென்னா நம்ம விலங்கு பேரை வச்சு மனிதன் மாதிரி வாழ ஆசைப்படுறோம். நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மனிதர் பேரை வச்சுட்டு நிறைய பேர் விலங்கு மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விலங்கு பேரை வச்சு மனிதர் மாதிரி இருக்க ஆசைப்படுவோம். எங்கேயுமே சிங்கம்புலி ஒன்றா பார்க்க முடியாது. என்னை பார்த்தா கூட ஓகே தான். அப்போ கூட நான் சூர்யா சார் வந்து சேவ் த டைகர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்குது, அதில் சூர்யா சார் இருக்கார். அப்போ வந்து எனக்கு கேட்பாங்க, சூர்யா சார் பார்த்தீங்களா, எதுவும் கதை சொன்னீங்களா, அடுத்து படம் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லைங்க என்னை பாதுகாக்கிறதாங்க அவரோட வேலையை அப்படிம்பேன். ஸோ அவர் வந்து அந்த டைகர்ஸ் எல்லாம் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை சேவ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அது சார் கூட நினைக்கல. நான் எல்லாத்துலையும் சொல்லுவேன் என்னை பாதுகாக்கிறதுல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவேன். நைஸ். இப்போ வந்து எப்படி வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நடிக்க வந்தீங்களா, டைரக்ஷனுக்கு வந்தீங்களா? சின்ன வயசுலேருந்து சினிமா பார்க்குறது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் ஷோ படம் போகிறேன், எல்லாம் படிச்சிருவேன், படிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக படம் போகிறது. ஆமாம். நான் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வந்து 500க்கு வந்து 386, பரவாயில்லையே, 386. மேக்ஸ்லாம் நான் வந்து 98, 10th பயங்கரமாக படித்தேன். +2 தான் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால இந்த பிசிஎம் சொல்லுவாங்கள்ல, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அந்த இதில் வந்துட்டு எனக்கு ஒரு அக்ரிகேட் கம்மியாயிடுச்சு. 68.5 வந்துருச்சு. 70% தான் இங்கே பண்ண முடியும். நான் இந்த கேட்டெல்லாம் எழுதினேன், ஒன்றும் வரல. அதனால பெங்களூரில் போய் நான் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டேன். அங்கே போனாலும் போய் எப்படியே படமே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ நான் வந்து இந்த லவ் நடுவில் சொன்னீங்களா, அது கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? அது பெருசு பண்ணக்கூடாது. அவங்க ஏரியாவில் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கையில் அது நம்ம பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா அங்கேயும் போய் படம் பார்த்துட்டே இருந்தோம். மெட்ராஸ்க்கு வரும்போது ஒரு ஸ்டோரி டெல்லராக ஒரு நல்ல கதை சொல்லுவோம், ஒரு கதையை பண்ணுவோம், இது நடந்தது, இந்த சம்பவம் இதெல்லாம் பண்ணி ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்தது. அதுக்கப்புறம் நீ தான் கதை சொல்கிறீல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் அப்படியே டைரக்ட் பண்ணிடலாம். அப்போல்லாம் எனக்கு சினிமாவுக்கு நான் எப்போ 89லே வந்துட்டேன். அப்பா 89லே வந்துட்டேன். அப்போல்லாம் எனக்கு டைரக்ஷனை பார்த்தா இந்த க்ளோஸு உடனே ஒயிடு வரும், அப்புறம் மிட்டு வரும், ஸ்டேஷன் வரும், அப்புறம் ஒரு ட்ராலி வரும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் போல, இதுக்கப்புறம் இதுதான் வரணும் அப்படின்னு இதெல்லாம் இன்னும் டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை என் ஃப்ரெண்டோட போய் பால்மேந்திர சாரை போய் பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டு, அவர் பையனும் என் ஃப்ரெண்டும் கிளாஸ்மேட் கொடைக்கானல். ஓகே. அப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ வந்து நான் கேள்றா அது மனப்பாடம் பண்ணுமா, கேள்றான்னு, இல்லைடா இதெல்லாம் கேட்டால் நம்ம மெச்சூரிட்டி இல்லாமல் பசங்க, நம்ம சின்ன பசங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாடுறா வேண்டாம். நான் சார் இது உடனே சின்ன ஷார்ட் ஆகுது, அப்புறம் பெரியசு என்ன சார் அது அப்படின்னோடனே அவர் என்னை பார்த்துட்டே இருந்துட்டு, சவுண்டோட படம் பார்க்காதீங்க, சவுண்டை மியூட் பண்ணிட்டு பாரு, நீ லேர்ன் பண்ணுவ. ஒரு தியரி தான், பெரிய லெசன் இது. ஆமாம், நீ மியூட் பண்ணிவிட்டு அதை பாரு, அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சீனு என்னென்ன சீனுங்கிறது எழுது,
ஹீரோ ஹீரோயினி மீட்டிங், ஹீரோ அப்பாவோட மீட்டிங், அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, என்ன வருதுன்னு மொத்தமாக எழுது அப்புறமேல அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி கொடுத்தாரு. ஒரு மூமெண்ட்டில் போகும்போது ஸ்டெடியாக வச்சு லென்த்தான ரீ ரெக்கார்டிங் வந்து மேட்ச் ஆகாது, ஒரு மூமெண்ட்டில் எடுத்துட்டு அது வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணோம்னா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாள் அவர்கிட்ட போய் அப்போ பேசிகிட்டே இருப்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுனால நான் போனேன். அப்புறமேல் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் சுந்தர்சி சார்கிட்ட தான் அருணாச்சலம் படத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே போனதில் எனக்கு என்னென்னா பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் எப்படி இயர்லி ஒரு 5 படம் பண்ணிடுவார். ஸோ 5 படத்துலேயும் 5 யூனிட்டு, 5 ஹீரோ, 5 ஹீரோயினி, 5 டெக்னீஷியன்ஸு, வெரைட்டியான டெக்னீஷியன்ஸு, 5 மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கனால நம்ம அவர்கிட்ட நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 14-15 படம் வேலை பார்த்தேன். ஓ, அவராக 15 படம்? ஆமாம், அவராக என்னை வந்து இப்போ இவ்வளோ வேலை பார்த்தாச்சு படம் எடு அப்படின்னு அவரெல்லாம் இன்னைக்கு சொல்லவே இல்லை. நான் தான் சரி ஓகே படம் பண்ணலான்ட்டு வந்தோம். அப்போ அங்கே இருக்கையில் அப்புறம் கொஞ்சம் டைரக்ஷன் கற்றுக்கிட்டோம். அப்போ வந்து எங்கள் 15 படத்துல கொஞ்சம் டைரக்ஷன் கற்றுக்கிட்டீங்க? கொஞ்சம், இன்னமும் சரியாக கற்றுருக்கணும். எல்லாமே எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு அப்படிலாம் என்றைக்குமே நம்ம சொல்ல முடியாது. அப்போ தான் உன்னை தேடின்னு ஒரு படம். அப்போ எங்கள் டைரக்டர் வீட்டிலே உட்காந்துட்டு அந்த உன்னை தேடிங்கிற படத்தில் நிறைய விஷயங்கள், அந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் அது இதெல்லாம் வச்சு ஒரு படமாக ஒரு கதை மேக்ஸிமம் டேரக்டர்கிட்ட இந்த சீன் ஓகே நிறைய பண்ணி அப்போ தான் அஜித் சார் அங்கே மீட் பண்ணுறேன். அப்போ அஜித் சார் வந்தால டெய்லி போய் சீன் சொல்லணும். நான் தான் அசோசியேட் டைரக்டர், டெய்லி போய் சீன் சொல்கிறது வைக்கிறதில்ல. அப்படிங்கிற இந்த சீன்லாம் நல்லா இருக்குமா, இந்த படம் அப்படி சக்ஸஸ் ஆகிருமா, ஃபேமிலியாக இருக்கேடா, அது ரொம்ப ஆக்ஷன்லாம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சார், ஓடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்போ சரி பார்ப்போம் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த படம் வந்து 100 days ஓடிச்சு. ஓடினோடனே நான் சாரை போய் பார்த்தோன்னே நிக்காட்ஸுக்கு போனேன் அப்படின்னாரு. அங்கே சிட்டிசன் படம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அஜித் சாரே சொன்னார், இந்த கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் இருறா அப்படி இருங்க புள்ளியே அப்படின்னாரு. நான் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டு. ஆமாம், அவருக்கு என்னென்னா என்னை ரொம்ப பிடிக்கும். உங்களை யார் பிடிக்காது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எந்த விஷயம் சொன்னாலும் நல்லா சீரியஸாக கேட்பார், ரொம்ப பாசமாகவும் இருப்பார். வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். பட் அப்போ தான் இந்த படம் அஜித் படம் ஒன்று நம்ம ரெட்டு படம் ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கதை சொல்லலான்னு தான் வந்தேன். அப்புறம் நம்ம இங்கே இருந்து ஷூட்டிங்கில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அஜித் படம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாலா சார்ட்ட போனோம். எனக்கு உங்கள் கரியர் கிராஃபே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 15 படம் வந்து கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் காமெடி அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூ கம் இன் டு அ சீரியஸ் ஸ்ட்ரீமை வந்து எடுக்கிறது. இப்போ எக்ஸ்போஷர் நமக்கு இப்படி இருந்த எக்ஸ்போஷரை அப்படியே ஃப்ளிப் பண்ணுறீங்க. நீங்கள் சீரியஸ் ஃபிலிம்குள்ளே வரீங்க, பாலா சார் கூட இருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு நான் கடவுளும் ஒர்க் பண்ணுவேன். நான் கடவுளும் அங்கே ஒர்க் பண்ணுவேன். மொத்தம் ஒரு 6 years நான் அவர் கூட இருந்தேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, ஒன்ஸ் நம்ம டைரக்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப போய் ஒரு படம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எப்படி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அது உள்ளே போகிறீங்க, வெளியில் வரீங்க, படம் டைரக்ட் பண்ணுறீங்க, இன்னொரு படம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு படம் எழுதுறீங்க, நடிக்கிறீங்க, திரும்ப வந்து டைரக்ஷனுக்கு வரீங்க. இது எப்படி சாத்தியம்? இப்போ ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் ஃபெமிலியரான டைரக்டர்கிட்ட டைரக்ட் பண்ணவங்க வாய்ப்பு இல்லாதப்ப அவங்ககிட்ட போய் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பண்ணுறாங்க. இப்போ கேமராமேன் இருக்காரு. நீங்கள் சொல்கிறது கோவிடுக்கு அப்புறம்? இல்லை கோவிட் முன்னாடியே படம் பண்ணாலும், அதாவது இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் போவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு கமர்ஷியல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால ஒர்க் பண்ணோம்னா பணம் கிடைக்கும், இதுக்கெல்லாம் போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் போர்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வர மாட்டாங்க. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னே அப்படி போயிடுவாங்க. இல்லை புள்ளி டார்லிங், நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல ரெனவுண்ட் இப்போ நீங்கள் வந்து எடுத்த படங்கள் வந்து யாரை கேட்டாலும் ஞாபகம் இருக்கும். பாப்புலாரிட்டிக்கு சொல்கிறேன். இல்லை அந்த படத்தோட ஸ்டில்ல பார்த்தோன்னே இந்த படம் தெரியும் மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து நானே ஒரு படம் எடுக்கிறேன்னு வைங்களேன், சரியா போகல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா நான் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறது வந்து வேற. நான் சொல்கிறேன் ரினவுண்டாக எடுத்துட்டு
எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் வந்து நல்லா ரினவுண்டாக எடுத்துகிட்டு திரும்ப போய் வேலை பார்த்தவங்க எனக்கு தெரியல. படம் மாயா இது பிதாமகன் ஷூட்டிங் முடிஞ்சுது. பூசணிக்காய் உடைச்சி அங்கேருந்து டைரக்டர் வாலா சார் அங்கேருந்து கிளம்புறேன். அப்போ பேட்டி எல்லாம் கேட்குறாங்க. சார் இந்த படத்தில் அஜித் படத்தை எடுத்திருந்தாங்க, ரெட்டு எடுத்திருந்தார்ல சார், அவர் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாரு, அவரை பற்றி எனக்கு என்ன சொல்லு, என்னோட ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லி கார் எடுத்து போயிட்டார். என்னோட வலது கை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்ம வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஆளுனால, ரொம்ப சென்டிமெண்டாக ஒன்ஸு உள்ளே வரமாட்டோம். உள்ளே வந்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு அது கடைசி வரைக்கும் இருந்தாப்புல இடையிலே போயிட்டாப்புல பூனே பண்ணுறது எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஏரியா கேள்விப்பட்டதே இல்லை. அந்த ஏரியாக்குள்ளேயே நான் போக மாட்டேன். சரி வந்தாச்சா சரி அந்த படத்தை பார்த்துருவோம், இந்த படத்தை இருந்துருவோம். மேக்ஸிமம் சார் அவர் சொன்னார்னா எத்தனையோ ரைட்டர் வருவாங்க, எத்தனையோ டெக்னீஷியன் வருவாங்க. அவர் நம்ம மேலே பாசம் வச்சு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்னொன்று எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு தடவை அட்மாஸ்பியரு ஏதோ ரொம்ப ஹெவியாக ஒரு பெரிய கோயிலுக்குள்ள அட்மாஸ்பியர் எல்லாம் நடக்குது. நான் அட்மாஸ்பியர் அப்படின்னு கற்றுனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு திடீர்னு ஒரு கேவ் மாதிரி ஒரு செட் இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிடுவேன். அவர் பார்க்குறாரு, என்ன அங்கே நின்று ஏதோ சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் எங்கே உள்ளே ஓடிடுறான், அங்கே என்ன அங்கங்கே உள்ளே என்ன அப்படின்னா டைரக்டர் கேட்குறாரு, இன்னொரு ரெஸ்டாரண்ட் அங்கே ஏன்னா ஏன் உள்ளே ஓடிடுறாப்புல என்னன்னு கேட்குறாரு. இல்லை சார் உள்ளே ஒரு டிவி ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் சார், அதை போய் ஸ்கோர் பார்த்துட்டே வர்றாரு சார். அந்த டிவி எப்படி இருந்துச்சு சார், ரூமில் தங்கியிருக்காரு சார், அந்த டிவியை தூக்கிட்டு வந்தார் சார். ராஜுலேருந்து ரூம் எடுத்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க சார் டிவி பார்த்துட்டே வேலை பார்த்தானே சார், வயிற வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கு, மாட்டேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு போச்சடா கேட்டு எட்டி பார்த்துட்டல. இது அவர் தெரிஞ்சிருச்சு, கிரிக்கெட் பைத்தியம் வரவேன் அப்படின்ட்டாரு. பாருங்க நம்ம மேலே இது ஒரு பாசமே இல்லைன்னா எப்படி பக்கத்தில் இருக்கு. ஐயோ பாசம் இல்லைன்னா இதே சீனு, இந்த பாசம் இல்லைன்னா வேற எப்படி ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் கூட கேட்கலாம்ல, என்ன இப்போ என்ன டிவி பார்க்குறாதுன்னு. நான் கரெக்டாக வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ எதுலையும் மிஸ் பண்ணிட மாட்டேங்கிறது தெரியும். அவன் ஏதோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், சரி போகிறேன். எனக்கு வந்து அந்த புரிதல் அவருக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப பாசம். பாலா சார் கூட ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பாலா சாரை புரியாது. பாலா சார் கூட நான் அந்த படம் பண்ணுற வரைக்கும் எனக்கும் பாலா சாரை தெரியாது. ஆனால் அந்த அந்த 1 வீக் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் நான். ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு சீன். ஆமாம், அந்த 1 வீக் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அதுலேயே வந்து எனக்கு பாலா சாரோட பற்றி இருந்த பிம்பங்கள் மாறிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி, எக்ஸ்ட்ரீம்லி கேரிங். நான் சொன்னேன் எனக்கு பயமா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு டயலாக் வர மாட்டேங்குது, அதெல்லாம் பேசுங்க, நல்லா தான் பேசுறீங்க அப்படி சொன்னா கூட என்னை பார்க்காம கூட பேசுங்க. நான் அந்த பக்கம் போறேன், நீங்க என்ன பார்க்காதீங்க, நீங்க பேசுங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து நிறைய சொல்லி கொடுப்பாரு, இப்படி திரும்ப, இங்க திரும்ப, இதை பாரு, அதை பாரு, இதை இப்படி பார்க்கணும், இதை எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாரு. அவர் தான் செட் பண்ணாரு. அவர் தான் வந்து கேமரா இங்க இருக்கு, இப்படி பார்க்கணும், இந்த ஆங்கிள், இந்த ஆக்சஸ்ல குனிங்க, இவ்வளோ தூக்குனா போறோன்றாரு. மூஞ்சி வந்து நீங்கள் இங்கேருந்து இப்படி வர வேண்டாம், இங்கேருந்து இப்படி வாங்க போகிறோன்றாரு. அவர் செட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்னும் அதே டெம்ப்ளேட்டில் தான் ஓடுது எனக்கு. அவர் செட் பண்ண டெம்ப்ளேட் தான் எனக்கு. இது வந்து நம்ம இன்னும் நிறைய டேரக்டர்கிட்ட, சுந்தர்சி சார்ட்ட இருந்தாலும் அங்கேயும் போயிருந்தாலும் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இல்லை உங்களுக்கு வந்து யூ வெரி லக்கி. எப்படின்னா எல்லா ஸ்பியர்லேருந்தும் கற்றுக்குறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு, இப்போ பாக்கியராஜ் அங்கிள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஜானர் தான் இருக்கும். அந்த ஜானரை விட்டு பெருசாக வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் இத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணதுனால எல்லா சைட்லேயும் வந்து யூ ஹேவ் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றேன், விச் இஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் படம் பண்ணலான்னு போயிட்டேன் நான். கன்னடம் தெரியுமா? பெங்களூர்ல இன்ஜினியரிங் படிச்சதுனால வந்து கொஞ்சம் தான் தெரியும். ரொம்ப இல்லை, கன்னடத்தில் பாட்டு எழுதுவேன், கன்னடத்துல எல்லாம் பாட்டு எழுதுவேன்லாம் சொல்லிடாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திகேஷ்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை வச்சு தான் பண்ணலான்னு, செல்வராய சாமி அப்படின்னு ஒரு படம். செல்வராய சாமி கீழே ஸ்பெஷல் மண்ணின் மகா அப்படின்னு போட்டு படமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ என்னை ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருக்கேன்.
நீ ஒரு ஹோட்டலில் தங்குது. இது யார்ட்டுமே சொல்லல. இப்போ உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் செய்தி ஹோட்டலில் நான் இருக்கேன். அப்போ இங்கே வந்து என்னென்னா நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கையில் போட்டா ஸ்டில் செஷன் மட்டும் வாடா அப்படின்னு சொல்லி ராஜ்குமாரன் சொல்லிட்டாப்புல. நடிச்சிட்டேன், நான் கடவுள் நடிச்சிட்டேன், நான் திருப்பி டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டேன். அவனை ஸ்டில் ஸ்டேஷன் மட்டும் வாங்க. அன்றைக்கி ஸ்டில் ஸ்டேஷன் அன்றைக்கி பயங்கர மழை. அன்றைக்கி மறக்க முடியாத நாள். அன்றைக்கி தான் அந்த தாஜ் மும்பை தாஜ் ஹோட்டலில் டெரரிஸ்ட் அட்டாக். அன்னைக்கு தான் ஸ்டில் ஸ்டேஷனு. எல்லாரும் ஷூட்டிங்கில் இருந்து எல்லாம் காஸ்டியூம் போட்டு இருக்கையில் செட்டில் இருக்க எல்லாம் போய் பக்கத்தில் போய் டிவி பார்க்குறோம். சார் ஹோட்டலில் வந்து டெரரிஸ்ட்லாம் சுட்டுக்கிருக்காங்க சார். நான் சொன்னேன் ஹிந்தி படமாக இருக்கும்டா, வந்து வேலையை பாருங்கடா, ஏதோ இங்கிலீஷ் படம் போட்டிருக்காங்க. இல்லை சார் உண்மையிலேயே சார் அப்படின்னாங்க. அப்புறமேல் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு எடுத்தாச்சு, ஸ்டில் ஸ்டேஷன் முடிஞ்சிச்சு, நாங்கள் டைரக்ட் பண்ண போயிட்டேன். இப்போ இங்கே ராஜ்குமார் என்ன செய்கிறாரு, பூஜை கார்டு ரெடி ஆயிடுச்சு, பூஜைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் பெங்களூருக்கு அனுப்புகிறார். அவன் பேர் அந்த ஹீரோ வந்து என்னை ஹோட்டலில் வந்து பார்க்க வர்றாரு. அப்போ டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு. அப்போ வரையில் ரிசப்ஷனில் ஒரு ஆள், சார் மேலே தங்கியிருக்காரு, 115 தங்கியிருக்காரு, அவருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, கொடுங்க சார்னு அந்த ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அவர் என்னை பார்க்க வர்றாரு. சார் 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 அது அவங்க டைரக்டர் பேரில் தான் அவருக்கு ஏதோ இன்விடேஷன் வந்துருக்கு. அவர் வாங்கிட்டு மேலே வந்து ரூமில் வந்துட்டு உட்காந்து ஷெட்யூல் என்ன எப்போ பண்ணலாம், என்ன இது ஷிமோக்காலெல்லாம் எடுக்க போகிறோம், அது இது எனக்கு எப்போ எடுக்கலாம் அப்படின்னு ஆரஞ்சு கூல் கவுண்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் சாங்லாம் பேசி. அப்போ வந்து இன்விடேஷன் எதாவது கொடுக்குறாரு, கவர் ஃபுல் கவர். சார் அவங்களுக்கு கவர் வந்து பாருங்கள் சார். பாருங்கள் சார், இல்லை பாருங்கள் சார் அது என்ன வந்திருக்கு அப்படின்னு நான் பிரிக்கிறேன். அவர் எட்டி பார்க்குறாரு. மாயாண்டி குடும்பத்தார் ஸ்டில்லு போட்டு நான் உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் ஸ்டில்லு போட்டு ஜிஎம் குமார், மணிவண்ணன் சார், சீமான் அண்ணன், பொண்ணு அண்ணன் எல்லாரும் தான். அந்த 10 டைரக்டர் இருக்கிற டைரக்டர் அதை காண்கிறாரு. அவர் வாங்கி என்ன சார் இது சார் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் நடிக்கிறது. எப்போ சார் எடுக்க போகிறாங்க? இன்னும் ஒரு வாரத்தில் எடுக்க போகிறாங்க, நம்ம டைரக்ஷனை நம்ம பண்ண போகிறோம், அதனால் வேறு யாரையா போட்டுக்குங்கன்னு சொல்ல போகிறேன் சார். ஓடிடுங்க சார், நடிக்க கூப்பிட்டுருக்காங்க சார், இது வாய்ப்பு கிடைக்காது சார், நம்ம படம் 3 மாதம் தள்ளி எடுத்துக்கலாம் சார், நடிக்க கூப்பிட்டுருக்காங்க சார். யார் சார் கூப்பிடுவா, நீங்கள் போங்க. இல்லை நம்ம ஆனால் போங்கன்னார். அது எனக்கு என்னென்னா இந்த ஆள் வேணாம்னு போங்கன்னு சொன்னாரா, இல்லை என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சொன்னாரா, இல்லை இருந்தாலும் காலி ஒன்று என்ன போங்க. உண்மையிலே அவர் சொல்லிட்டு எனக்கு பணம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு 70,000 80,000 கொடுங்க, முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சோடனே திருப்பி நான் இங்கே வந்தேன், மணிவன் சார்கிட்ட பேசினேன். சார் இதில் வந்து எதுவும் மென்டலாக நடிக்கல ராஜ்குமார், என்ன சார் நீ வாடா அங்கே வந்து பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி போனோம். அது ஒரு 50-55 நாள் எடுத்தார். பயங்கர ஹிட்டு, பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் நம்மளால நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு படம் நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது நாளைக்கு ரிலீஸு. அந்த தேட்டர் வாசலில் நின்று நான் பைக்கை போட்டு அந்த பேனரவே பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருந்துட்டு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுது, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படியா, ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லோரும் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்லாம் பார்ப்பாங்க, டைரக்டர்லாம் பார்த்துருவாங்க, அப்புறம் என்னை ஆக்ட் பண்ண கூப்பிடுவாங்க. அப்படியா, நான் சும்மாலாம் போக மாட்டேன், நான் 5,000 ரூபா கேட்பேன், 5,000 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன். அப்படியா, என்னங்க சொல்கிறீங்க, 5,000 ரூபாயா? ஆமாம் 5,000 ரூபா கேட்பேன், நாளைக்கு 5,000 கொடுங்க அப்போ தான் வருவேன் அப்படின்னுச்சு. ஒரு 10 நாள் போனோடனே என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுச்சு, என்னங்க யாராவது கூப்பிட்டாங்களா? இன்னும் கூப்பிடல, இப்போ தானே பார்த்துருக்காங்க, உடனே கேரக்டர் எழுதுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு. இன்னொரு 5 நாள் 20 நாள் கழிச்சு, என்னங்க கூப்பிட்டாங்களா? கூப்பிடல, ஏன்னா இனிமேல் தானே அப்படின்னு. நீ நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் ஒரு 2,000-2,500 ரூபா வாங்க, 5,000 உடனே கேட்காங்க, ஒரு 2,000-2,500 அந்த மாதிரி வாங்கிக்கங்க. சரி 2 ரூபானா கூட ஓகே தான், நான் பார்த்துக்கிறேன்னு வச்சேன். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு, என்னங்க அப்படின்னா, டிக்கெட் போடு, நீ யாருமே கூப்பிட, டிக்கெட் 500 ரூபா கூட பேராது போல, டிக்கெட் போயாச்சு. அப்புறமேல் போகிறோன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் இந்த படம் மாயாண்டி குடும்பத்தார் நடிப்போம் அப்படின்னு சொல்லி நடித்து, அதை நடிச்சுக்கிட்டு இருக்கையில் என்னையை வச்சு இந்த ரெட் எடுத்தார் நிக்கா சக்கரவர்த்தி சார். அவர் என்னை பார்த்து ரேணி உண்டான ஒரு படம் பண்ணுறேன், அதில் நீ வந்து வசனம் எழுது அப்படின்னு சொல்லி என்னையை வந்து திண்டுக்கல் கூட்டு போயிட்டார். அப்போ ஒரு நாள் அவர் மெட்ராஸுக்கு போயிருக்காரு. மெட்ராஸுக்கு போயிட்டு வரையில் லேபில் ரிலீஸ்க்கு முன்னாடியே மாயாண்டி குடும்பத்தார் அந்த ப்ரொடியூசர் பார்த்தார்.
அந்த படம் லேபில் ஏதோ போட்டு பார்த்துங்க எட்டி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து அங்கே வந்த உடனே என்னை பார்த்து கட்டி பிடிச்சாரு. புளியை வச்சு சீக்கிரம் எழுதி வாங்கி இந்த படத்தில் வேலையை முடிங்க, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரை பார்க்கவே முடியாது நம்ம அப்படின்னு. நான் நினைச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, ஓ படம் பூரா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன், நீ வந்தா தான் சிரிக்க விடுது, சூப்பராக இருக்கியா அப்படின்ட்டாரு. நானும் என்னடா இது அப்படின்ட்டே இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து நான் எதாவது நடித்தேன் ஏதாவது பண்ணேன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். நல்லா இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுவார், நல்லா இல்லைன்னா ஃபோன் பண்ண மாட்டார். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். சிங்கப்பூரே, இன்னைக்கு காலையில் தேனியில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு டெத்து வீட்டுக்கு போனேன். அந்த டெத்து ரொம்ப நேரம் கழித்து பாடி எடுக்கிறாங்கண்ணா, அதனால் சும்மா தானே இருக்கோம், உன்னை போஸ்டில் சும்மா நீ நின்றுக்கிருக்கேன்னு நான் போனேன். போயிட்டு என்னால் அழுக தாங்க முடியல, திருப்பி அந்த படத்தை இன்னொரு தடவை பார்த்தேன். அப்போ நீ டெத்து வீட்டுக்கு, அந்த டெத்து வீட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன்டா, இந்த படம் நல்லா இருக்குடா, சூப்பரா. அந்த டெத்து வீட்டுக்கே போகாமல் 2 தடவை பார்த்துக்காரு. எனக்கு அன்னைக்கு தான் ரிலீஸு, என்னடா இது உண்மையிலேவா அப்படின்னோடனே அப்புறமேலு ஃபோனு நல்லா இருக்கு ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னேன். அப்புறம் இப்பயும் நானும் என் மனைவி பேசல, என்ன ஒரு 5 ரூபாயா, இன்னும் ஒரு 2 ரூபாயா அப்படின்னா அன்னைக்கு பேசினதை திருப்பி பேச. அப்புறம் அந்த படம் வந்துச்சு. எனக்கு நான் பங்குக்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.